நமது பள்ளியினுடைய தலைவரும் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவருமாகிய கணிக்குரிய ஷரீஃப் ஆஜியார் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்புரை காட்டூர் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் சிறப்புரை நிகழ்த்தவும் இருக்கிறார்கள். நமது காட்டூர் கபிரிஸ்தான் பள்ளிவாசனுடைய இமாம் வாழ்த்துறை வழங்கவும் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெறும். இறுதி வரை அனைவரும் இருந்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிவாரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு. யாரை படைத்திராவிட்டால் இந்த உலகம் இல்லையோ அப்பேற்பட்ட உத்தம நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தபுத்தாபியன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், இமாம்கள், குறிப்பாக எங்கள் வீட்டிற்கும் நம் அனைவரும் மீதும் ஏழையவனின் சாந்தியும் சலாமும் நிலை எல்லாவற்றுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இனிமையான நேரத்திலே இறைவனுடைய இறை இல்லத்திலே நன்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிற புனிதமான குழந்தைகள் குறைவாக இருக்கின்றார்கள். இந்த வருகை புரிந்திருப்போர் குறைவாக இருக்கின்றார்கள் என்று யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான தளத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய சுபர்கள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாணவ கண்மணிகளை பார்த்திருப்பதற்காக அந்த உஸ்தாத்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பது உண்மையிலேயே நமக்கு தெரிகின்றது. இந்த பச்சிளம் குழந்தைகளை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக அவருடைய தாயும் தந்தையும் உதவினால்தான் இவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். இங்கு முகல்லாவாசிகள் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கின்றது. எங்கள் மக்கள் தொகை அதிகமாக இல்லை. இதை சுற்றியுள்ள சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குழந்தைகளுடைய வீடுகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த குழந்தைகளை எல்லாம் வைத்து ஏற்கனவே இங்கு மதரசாக்கள் நடந்து கொண்டிருந்தது. இடையில் தொய்வு ஏற்பட்டது. மீண்டும் இது புதுப்பித்து முதல் முறையாக ஆண்டுகளாக இங்குதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அழகான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புத அருமையாகும். இந்த புனிதமான நேரத்திலே உலமா பெருமக்கள் அழகான முறையிலே இந்த சிறிய குழந்தைகளுக்கு பல நல்ல கருத்துக்களை எடுத்து வழங்கினார்கள். இவர்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான் இவர்களுக்கு முக்கியமானவர்கள். இவர்கள் மடியில் தான் இவர்கள் அதிகமான நேரங்கள் விளையாடி கொண்டும் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் கல்வி ஸ்தாபனங்களுக்கு செல்வது ஒரு 6 மணி நேரம் என்றால் மதரசாவுக்கு இவர் வருகின்றது ஒரே 1 மணி நேரம் தான். மீதி இருக்கின்ற நேரங்கள் எல்லாம் அவர்களுடைய தாயின் தந்தையும் தான் வீட்டில் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டம் மிகவும் 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 மோசமான சூழ்நிலையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனாவின் காலத்திற்கு பின்பு இந்த குழந்தைகள் படிப்பதற்காகவே செல்போனை கையில் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. ஆகவே இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் செல்போனை கொடுத்து இந்த அரசாங்கம் படிக்க வேண்டும் என்று சொல்வதன் காரணமாக இந்த குழந்தைகள் படிப்பதற்காக அதை எடுக்கும் பொழுது சில தவறான விஷயங்கள் எல்லாம் செல்போனிலே வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். இதன் வாயிலாக இன்று குழந்தைகள் ஸ்கூலிலும் சரி காலேஜுகளிலும் சரி மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இவர்கள் மேல் நாம் கண் வைத்து பார்க்க வேண்டும். நாம் சம்பாதிப்போம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் வருங்காலத்திலே இந்த குழந்தைகள் தான் நம் நாட்டின் தூண்களாக இருக்கின்றார்கள். ஒரு கட்டடத்திற்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அதுபோல இந்த குழந்தைகள் அக்டோபர் சாவிலே அவர் கல்வி பயின்று இந்த ஆரம்ப கல்வியான இந்த கல்வியை கற்றால் தான் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். வருங்காலத்திலே அவர்கள் உண்மையான ஒரு மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். வருகின்ற காலகட்டங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே நம்மை தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று நாம் ஒவ்வொருவரும் தவறான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள்.
ஸ்கூல்களிலே சாக்லேட் என்ற போதைப் பொருள்கள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பேஸ்புக் வாயிலாக குழந்தைகள் எல்லாம் தவறான வழியிலே ஆண்களும் சரி பெண்களும் சரி உலக கல்வியை கற்பதின் நோக்கம் என்றாலும் அதை கற்பதற்காக செல்லும் பொழுது தவறான சூழ்நிலைக்கெல்லாம் செல்லப்படுகின்றார்கள். ஆனால் மாற்றுக் கல்வி கற்பதற்கு நாம் கொடுக்கின்ற நேரம் 1 மணி நேரம் என்றாலும் அந்த குழந்தைகளை இந்த பெருமக்கள் அழகான முறையிலே அற்புதமான முறையிலே இறைவனால் வழங்கப்பட்ட திருக்குரானை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த திருக்குரானை கற்றதின் வாயிலாகத்தான் நம் குடும்பம் பறக்கத்தாக வாழ்கின்றது. ஆகவே இந்த குழந்தைகளுக்கு உலக கல்வி வேண்டும் என்றால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலே நாம் படிக்க வைக்க வேண்டும், எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் கண்பத்தி பாம்பு போல நாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லா நேரமும் அவர்கள் மேல் ஒரு கண் இருக்க வேண்டும். இந்த குழந்தைகள் 20 குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தகப்பன்மார்கள் வந்திருந்தால் இந்த இடம் ஒரு நிரம்பி இருக்கும். ஆனால் நாம் ஒரு விசேஷம் என்றால் எல்லாரும் சென்று விடுகின்றோம். இந்த குழந்தைகள் படிக்கின்ற மதரசாக்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்காக நாம் நேரம் ஒதுக்கி அவர்கள் போன்ற மதரசாக்களிலே பள்ளிகளிலே மதரசாக்களிலே அவர்கள் விழா எடுக்கும்போது நாம் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். நாம் இந்த குழந்தைகளை எவ்வளவு தூரம் இருந்தாலும் கொண்டு வந்து நிச்சயமாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த குழந்தைகள் படிப்பதற்காக நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக முயற்சி எடுத்து இந்த குழந்தைகளை வருங்காலத்திலே இந்த நாட்டின் தோழர்களாக இருக்க வேண்டும். வரும் காலகட்டம் மிகவும் மோசமான சூழ்நிலை என்று மீண்டும் சொல்கின்றேன். வாட்ஸ்அப் பேஸ்புக்குகளை குழந்தைகளை பயன்படுத்த விட வேண்டாம். நாகரிகமான காலகட்டம் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் மிகவும் மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. உலக கல்வியை கற்றே தீர வேண்டுமானால் மார்க்க கல்வி மிகவும் முக்கியம். உலக கல்வியை கற்று நமது இந்த நாட்டிலே நாம் இந்த நாட்டிற்காக என்ன செய்தோம் என்ற சூழ்நிலை எல்லாம் இந்த குழந்தைகள் தெரிந்தாக வேண்டும். வரலாறுகளை எல்லாம் இருட்டடிக்கப்பட்டு இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் இந்த குழந்தைகளுக்கு நாம் இந்த நாட்டிற்காக என்ன பாடுபட்டோம், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக இந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள், அதில் வரலாறுகளை எல்லாம் மறைத்து அவர்கள் இந்த நாட்டிலே நம்மை ஒதுங்குகின்றார்கள். ஆகவே இது மாதிரியான சூழ்நிலையிலே உலக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரத்திலும் வர வேண்டும், அரசியலிலும் வர வேண்டும். இந்த பெண் குழந்தைகளை அழகான முறையிலே நாம் வளர்க்க வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்திலே இந்த புனிதமான இறையிலத்திலே வாழ்த்தி இந்த குழந்தைகள் நல்ல முறையிலே சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று புனிதமான நேரத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினாலும் கிருபையினாலும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்து நல்லாசியினாலும் இந்த ஆண்டு விழா நமது பள்ளிவாசலினுடைய தலைவர் ஷரீஃபாதனுடைய தலைமையில் சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஹாஜியார் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற சிறப்பான ஒரு சேவை என்னவென்றால், இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவில் எந்த மதரசாக்களும் இல்லை. எல்லோரும் நீங்க மதரசாவினுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையான வந்து போவதற்குண்டான ஏற்பாடுகள், அதே போன்று அந்த குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம், ஒரு சிறந்த ஒரு ஸ்தாபனத்தை இங்கு அவர்கள் நிகழ்த்த விரும்பித்தான் இன்றைக்கு ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இந்த சேவையை கபூல் செய்வானாக. அவர்களுக்காக ஒத்துழைக்கிற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இதனுடைய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் பாக்கியமாக்கி தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக அடுத்த